வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு இந்த 2026 பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வருட கிரகங்கள் பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வச்சுதான் இந்த பலனை நம்ம எடுக்கிறோம். சனீஸ்வரர் அஷ்டம சனியா இருந்த சனி உங்களுக்கு இப்ப 9ஆம் இடத்துக்கு சனி மாற இருக்கிற காலகட்டமும், குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது, ராசியில வர்றதும், ராசிக்கு 2ஆம் இடத்துல மாறுற காலகட்டமும், ராகு கேது 2ல 8ல இருக்கிறது, வருட எண்டுல ராசியிலையும் 7லையும் மாற இருக்கிற காலகட்டமும் சேர்த்துதான் இந்த பலனை நம்ம எடுக்கிறோம். இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருடங்களா அஷ்டம சனியில மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாவண்ணமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது உடல் ரீதியா பாதிப்பு, மன ரீதியா பாதிப்பு, பொருளாதார நெருக்கடி, கௌரவ குறைச்சல், அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, 16 செல்வத்திலையும் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான், தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டிருச்சு அப்படின்னு தான் அவங்களை சொல்லணும். மரணத்துக்கு சமமான பாதிப்பு அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல கடக ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஒருவேளை அந்த பாதிப்பு யாருக்கு கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்னா, கும்பத்துல ஏதாவது சுபகிரகங்கள் இருந்திருந்தா கண்டிப்பா சொல்ற அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. அதே மாதிரி தசை சிறப்பான தசை நடந்திருந்தாலும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான். ஒருவேளை சுக்கர திசையில எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ இந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப பாதிச்சுட்டாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வருங்காலங்கள் 9ஆம் இடத்துல சனீஸ்வரர் போறதும், அது குருவோட மனையில இருக்கிறதும், குருவோட பார்வையில இருக்கிறதும் ஒரு பொற்காலம் தான் இவங்களுக்கு சொல்லணும். எவ்வளவு பாதிச்சாங்களோ அவ்வளவு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான். பாதிப்பு தீவிரமா இருந்தா வளர்ச்சியும் பிரம்மாண்டமா இருக்கும். பாதிப்பு எனக்கு பெருசா இல்லை அப்படின்னு சொன்னா வளர்ச்சியும் பெருசா இருக்காது அப்படிங்கிறது தான். ஒரு கிரகம் வச்சு செஞ்சதுன்னா அந்த கிரகத்தின் காரகத்து ரீதியாவே மிகப்பெரிய வளர்ச்சியும் இருக்குங்கிறது தான். அஷ்டமஸ்தனியில ரொம்ப பாதிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப வளர்ச்சி ஆக போறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியை இருக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அரியர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அரியர் எல்லாம் முடிச்சு நல்லபடியா படிப்பு முடிச்சிருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலைக்கு கிடைக்காதவங்க, இவ்வளவு நாள வேலை கிடைக்காதவங்க, தகுதிக்கான வேலை கிடைக்காதவங்களுக்கு தகுதிக்கான வேலை கிடைக்கும். சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளவு நாளா மன வாழ்க்கை அமையாதவங்களுக்கு நல்ல மனைவி இல்ல நல்ல கணவர் அமையறதுக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை உருவாகிறதுக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பல நாளா சினிமா துறையில வாய்ப்பு கிடைக்காம இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியல்ல பிரம்மாண்டமான வெற்றியை பார்க்கறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். கடக ராசியில பிறந்தவங்களுக்கு சிறப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால எந்த துறையாக இருந்தாலும் அஷ்டம சனியில மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் இருக்கு அப்படிங்கிறது தான். அரசாங்கமாக இருந்தாலும் வெற்றி தான், அரசியலாக இருந்தாலும் வெற்றி தான், நடிப்பு துறையா இருந்தாலும் வெற்றி தான், மாணவ செல்வங்களுக்கும் வெற்றி தான். நல்ல மன வாழ்க்கை அமைய போகுது. மாணவர்கள் நல்லா படிச்சு மேன்மையா வருவாங்க. பல நாளா முடியாதவங்களும் இனிமே சிறப்பா படிப்பாங்க. நல்ல காலேஜ்ல வேலை கிடைக்கல, நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கல, நல்ல ஸ்கூல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களும் நல்ல ஸ்கூல்லயும் நல்ல காலேஜ்லயும் வேலை கிடைக்கும், நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால இது எல்லா விதத்திலையும் சிறப்பா தான் இருக்க போகுது. முதியவர்கள் எல்லாம் ஆரோக்கிய பாதிப்புல இருந்தவங்க இனிமே ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும், மரண பயம் போயிடும். அதனால எல்லா விதத்திலையுமே கடகராசிக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். வெட்டி செலவு, தெண்ட செலவு, கடன் அடையிறது, கடன் குறையிறது, கடன் வாங்க தேவையில்லாம இனிமே வருமானங்கள் பெருகிறது, அது மாதிரியான வாய்ப்பும் இனி வருங்காலங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு. அதனால அஷ்டம சனி முடிஞ்சதே பெரு நிம்மதி. அதனால இனி வருங்காலங்கள் ஒரு பொற்காலமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால சனி பயிற்சி நன்றாக இருக்கிறது, குரு பயிற்சி நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி 2ல இருக்கிற கேதுவும் 8ல இருக்கிற ராகுவும் ராசி மேலையும் 7லையும் போறதும் இதை விட அது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான். எது எப்படியோ இனி வருங்காலங்கள் கடகராசிக்கு பொற்காலங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சிறப்பா வாழணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன், வணங்குறேன். நன்றி, வணக்கம்.